3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் லைஃபுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் எப்படி வழிகாட்ட முடியும்? இன்னைக்கு நாம நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தை தான் டீட்டெயிலா அலசி ஆராய போறோம். எந்த தாமதமும் வேண்டாம், வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த அதிகாரத்துல இருக்கிற 30 ஆழமான போதனைகளை நாம 5 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். செல்வத்தை விட அமைதி, வார்த்தைகளோட வலிமை, உறுதியான உறவுகள், நற்குணமும் பணிவும், அப்புறம் நீதியை தேடுவது. சரி, இது ஒவ்வொன்றும் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாமாங்க. நம்ம முதல் பகுதி, செல்வத்தை விட அமைதியே மேலானது. பணத்தால் மட்டுமே உண்மையான நிம்மதியை கொடுத்துட முடியுமா என்ன? ஒரு வீட்ல ஏராளமான பணமும் வகைவகையா சாப்பாடும் இருக்கலாம். ஆனா அங்க எப்ப பார்த்தாலும் சண்டையும் கசப்பும் உணர்வும் இருந்தா அதனால என்னங்க பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மறுபுறம் ஏழ்மையான வீடா இருந்தாலும் அங்க அன்பும் அமைதியும் நிறைஞ்சிருக்கிறது எவ்வளவோ மேலானது. எப்பவுமே சண்டையிட்டுட்டே இருக்கிற செல்வத்தை விட அமைதியான வீடுதான் ரொம்பவே மதிப்புமிக்கதுன்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது. இதை நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. உண்மையாகவே மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு அருமையான மருந்து. நன்றி உணர்வு இருக்கிற ஒரு இதயம் நம்ம உடலுக்கும் மனசுக்கும் பெரிய பலத்தை கொடுக்குது. அதே சமயம் நம்ம தொடர்ந்து விரக்தியிலேயே இருந்தோம்னா அது நம்மள மொத்தமா சோர்வடைய செஞ்சிடும். அதனால கஷ்டமான காலங்கள்ல தப்பிப்பிழைக்க மகிழ்ச்சியை வளர்த்துக்கிறது சும்மா ஒரு ஐடியா கிடையாது. அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். வார்த்தைகளின் வலிமை. நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி நம்பிக்கையை உருவாக்குது அல்லது உடைக்குதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை நாம பெருசா கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குடும்ப பிரிவினைகள், உடைந்த நட்புகள், இது எல்லாமே ஆரம்பத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன தவறான புரிதல்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். அதனால பிரச்சனைகளை ஆரம்பத்திலே தீர்க்கிறது ரொம்பவே முக்கியம். முதல்ல ஒரு சின்ன சண்டையா ஆரம்பிக்கிற விஷயம் மெதுவா பொய்களாகவும் வதங்கிகளாகவும் மாறும். அத மத்தவங்க ஆர்வமா கேட்கும்போது கடைசியில நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்சி நிரந்தரமான ஒரு அழிவை ஏற்படுத்திடும். வதந்திகளை பரப்புபவர்களும் சரி, அதை ரசிச்சு கேட்கறவங்களும் சரி, கடைசியில அவங்க சொந்த நற்பெயரையே அழிச்சுக்கிறாங்கங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். இதுக்கு என்னதான் தீர்வு? நேர்மையா பேசுறதுதான் உண்மையான முதிர்ச்சியை காட்டுது. சில நேரங்கள்ல யோசிக்காம பொறுப்பற்று பேசுறதை விட அமைதியா இருந்து கவனமா கேட்கறது தான் மிகப்பெரிய ஞானம். பொய்களை தவிர்க்கிறதும் கோபம் பெருசாகி வெடிக்கிறதுக்கு முன்னாடியே சண்டைகளை நிறுத்துறதும் நம்ம நற்குணத்தோட அடையாளங்கள். அடுத்ததா நம்ம 3வது பகுதி, உறுதியான உறவுகளை உருவாக்குதல். குடும்பம், நண்பர்கள், அப்புறம் மன்னிப்பு. உண்மையான நட்புக்கும் சந்தர்ப்பவாத நட்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப அழகா காட்டுது. நாம ஜெயிக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் நண்பர்களா இருப்பாங்க. ஆனா சூழ்நிலை ரொம்ப மோசமா மாறும்போது யார் நம்ம கூட நிக்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான நண்பர்கள். நெருக்கடியான நேரங்கள்ல மட்டும்தான் உண்மையான நட்பு நிரூபிக்கப்படும். நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதரையும், குறிப்பா ஏழைகளை நம்ம மரியாதையோடும் இரக்கத்தோட நடத்தணும். குடும்ப உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் விட மத்தவங்க செஞ்ச தவறுகளை மன்னிக்கும் போதுதான் உறவுகள் ரொம்ப வலிமையாகுது. அதே போல உதவி செஞ்சவங்களுக்கு எப்பவும் நன்றியோட இருக்கணுமே தவிர ஒருபோதும் துரோகம் செஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம 4வது தூணான குணம் மற்றும் பணிவு பத்தி பார்க்கலாம். ஒருத்தரோட நிலையான மரியாதைக்கு அவரோட குணம்தான் காரணம். தங்கமும் வெள்ளியும் கடுமையான நெருப்பு கடந்த அப்புறம்தான் தூய்மை ஆகுது. இது எவ்வளவு அருமையான ஒரு உருவகம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், பணப்பிரச்சனைகள், இது எதுவுமே வெறும் தடைகள் கிடையாது. கடவுள் அனுமதிக்கிற இந்த சோதனைகள் எல்லாமே நம்மளோட சுயநலத்தையும் பெருமையும் சுட்டு பொசுக்கி நம்ம உண்மையான குணத்தை வெளியே கொண்டு வர்ற நெருப்பு மாதிரி செயல்படுது. தன்னோட தவறுகளை ஏத்துக்கிட்டு பணிவா வளர்ற ஒருத்தர் தனக்கு இருக்கிற சலுகைகளை மட்டும் நம்பி முட்டாள்தனமா நடந்துக்கிறவரை விட எப்பவுமே அதிக மரியாதைய பெறுவார். அறிவுரைகளையெல்லாம் காதுலயே வாங்காம பெருமையோட சுத்துறவங்க கடைசியில அவங்க குடும்பத்துக்கு பெரிய வருத்தத்தை தான் தேடி தருவாங்க. பெருமை அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு நடுவுல சுவர்களை மட்டும்தான் கட்டும். அதனால அத அறவே தவிர்க்கணும். கண்மூடித்தனமான கோவம் ஒரு காட்டு விலங்கை எதிர்கொள்றதை விட ரொம்பவே ஆபத்தானது. அதனால சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல யோசிக்காம பொறுப்பில்லாம எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கையும் பணத்தையும் மத்தவங்களை ஏமாத்தாம ரொம்ப நேர்மையா பயன்படுத்தணும். நம்மளோட கடைசி பகுதி, நீதியையும் ஞானத்தையும் தேடுவது. இந்த தனிப்பட்ட குணங்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு நீதியான சமூகத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். சமூகத்துல நாம நடந்துக்கிற விதத்தை பொறுத்துதான் அதோட விளைவுகளும் இருக்கு. மக்களை நியாயமா நடத்துறது அமைதியை பாதுகாக்குது. ஆனா லஞ்சம், ஊழல் மாதிரி விஷயங்கள் நீதியை அழிச்சு அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்துது.
கடவுள் எப்பவுமே நீதியத்தான் விரும்புறார், குற்றமற்றவங்கள தண்டிக்கிற அநீதிய அவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார் அப்படிங்கறத வரலாறு நமக்கு தெளிவா காட்டுது. உலகத்திலேயே ரொம்ப விலைமதிப்பற்ற கல்வியை கூட நீங்க பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஞானத்தை அப்படி வாங்கவே முடியாது. உண்மையான ஞானம் வேணும்னா பணிவான கத்துக்க விரும்புற ஒரு இதயம் வேணும். ஞானம் இருக்கிறவங்க எப்பவுமே புது விஷயங்களை கத்துக்கிறதும் தங்களை மேம்படுத்திக்கிறதுலயும் குறியா எடுப்பாங்க. ஆனா முட்டாள்கள் தேவையற்ற விஷயங்கள்ல ரொம்ப ஈஸியா கவனம் சிதறிடுவாங்க. சரி, அன்றாட வாழ்வில் ஞானத்தை பயன்படுத்துவது எப்படி? இதுவரை நாம பார்த்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா போதனைகள்ல இருந்தும் நம்ம கத்துக்கிற மிக்க முக்கியமான பாடம் இதுதான். அமைதி, ஞானம், பணிவு, நேர்மை, மன்னிப்பு, அப்புறம் சுயக்கட்டுப்பாடு. இது எல்லாமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளம். நாம அன்றாடம் எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம வீட்லயும் வேலை செய்யற இடத்துலயும் சமூகத்திலயும் நிரந்தரமான நன்மைகளை தீர்மானிக்குது. கடைசியா உங்கள ஒரு சிந்தனையோடு விட்டு செல்ல விரும்புறேன். அமைதியான நிம்மதியான வாழ்க்கைக்கான ஃபார்முலா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 30 போதனைகள்ல எந்த விஷயத்த இன்னைக்கு முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த போறீங்க? ஞானம் பேசு, வாழ்வு மாறும், ஆண்டவர் வழி என்றும் சேரும். அன்பை விதை, சமாதானம் பூக்கும், உண்மை நடந்தால் வெற்றி வரும். ஞானம் பேசு, வாழ்வு மாறும், ஆண்டவர் வழி என்றும் சேரும். அன்பை விதை, சமாதானம் பூக்கும், உண்மை நடந்தால் வெற்றி வரும். சண்டையில்லா சிறிய வீடு, செல்வம் நிறைந்த மாளிகை வீடு. அன்பு இருந்தால் சந்தோஷம் வரும், அமைதி இருந்தால் ஆசீர்வாதம் தரும். ஞானம் உள்ளம் உயர்த்தும் நாளே, நேர்மை வாழ்வை நடத்தும் காலே. இறைவன் இதயம் சோதித்து பார்ப்பார், நம்பிக்கை உள்ளோர் வெற்றி காண்பார். பொய் சொல்லாதே, உண்மை பேசு, அன்பின் வழியில் என்றும் நேசு. மன்னிப்பு தந்தால் உறவு வளரும், இயேசுவின் அன்பால் வாழ்வு மலரும். ஞானம் பேசு, வாழ்வு மாறும், ஆண்டவர் வழி என்றும் சேரும். அன்பை விதை, சமாதானம் பூக்கும், உண்மை நடந்தால் வெற்றி வரும். நல்ல நண்பன் கைவிட மாட்டான், கஷ்ட நேரத்தில் தள்ளி போக மாட்டான். தாழ்மை உள்ளம் உயர்ந்து நிற்கும், பெருமை வந்தால் வீழ்ச்சி வரும். கோபம் வந்தால் பொறுமை காப்போம், நல்ல வார்த்தை உலகம் சேர்ப்போம். நீதியின் பாதை நிம்மதி தரும், தேவன் கிருபை என்றும் வரும். சிரிக்கும் மனம் பலம் தருமே, சோர்ந்த இதயம் சுமை தருமே. நல்லதை செய்து வாழ்ந்து பாரு, ஆண்டவர் பாதை என்றும் சேரு. ஞானம் பேசு, வாழ்வு மாறும், ஆண்டவர் வழி என்றும் சேரும். அன்பை விதை, சமாதானம் பூக்கும், உண்மை நடந்தால் வெற்றி வரும். நீதிமொழி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தை நம்மை நடத்தும்